சென்னையில் நமக்கு 3வது நாள் நிறைய பேர் வந்து பெசன்ட் நகர் பீச் போங்க நல்லா இருக்கும்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே வந்திருக்கோம். இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஸ்டால் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக டீட்டெயில் சொல்லாததுனால தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பீச்செல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நைட் டைம் கூட இவ்வளோ ஆட்களா அப்படின்னு இருந்து அங்கே ஆதிச்சிருக்கு. அந்த லைட்ஸ் போகும்போது ரொம்பவே பிடிச்சிருந்து அதனால அதில் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு பானிபூரி அங்கே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அங்கே பக்கத்துலேயே ஃபோல்க்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் இருந்துச்சு, அங்கே தான் வந்திருந்தோம். கிட்டே நிறைய குழந்தைங்க இந்த ஸ்கேட்டிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதிச்சிரியும் அதே பார்த்துக்கிட்டு அவங்க உட்காந்து எந்திக்கிறது மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது போல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆசைப்பட்ட எல்லாத்துலயும் சேர்த்து விடணும். கொஞ்ச நேரம் அங்க பார்த்துட்டு அப்படியே உள்ளேயும் வந்துட்டோம். உள்ள வந்தோடனே நமக்கு சாப்பாடு விஷயம் தான் கண்ணிலேயே பட்டுச்சு. அதனால ஐஸ்கிரீம் அப்புறம் மொஜிட்டோலாம் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் உள்ள போயிட்டோம். அங்கேயே ஃபிஷ் ஸ்பால்லாம் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் காலை வச்சா படபடன்னு எல்லா மீனும் காலை கடிக்கிறது மாதிரி வருது. ஒரு மாதிரி கூசுது, காலே உள்ள வைக்க முடியல. ஆத்துல எல்லாம் 1-2 மீன் தான் கடிக்கும். இங்க மொத்த மீனும் கூட்டமா வந்து கடிக்குதா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா போக போக பழகிடுச்சு. அதிர்ஷ்டியா பக்கத்துல இருந்த ஹனிபி ரைட்ல உட்கார வச்சிட்டோம். பயப்படலாம் செய்யல. அவங்க பாட்டுக்கு டாட்டாலாம் காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதிர்ஷ்டி காலையும் லைட்டா கழுவி அவங்க காலையும் உள்ள வச்சு எடுத்து கொடுத்தாங்க. அதிர்ஷ்டி நல்லா பயந்துட்டாங்க. திடீர்னு அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ஒய்ஃப் நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட பேசும்போது தான் அதிர்ஷ்டி மாதிரி அவங்க குழந்தைக்கும் கிளப் ஃபுட் இருந்துச்சு. நம்ம வீடியோவை பார்த்து தான் அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸை பண்ணவும் மனசு தேத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக அழுதுருப்பேன்னு சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்டும் சேனல் வச்சிருக்காங்க. இந்த ஸ்பாவை பத்தின ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஹானஸ்டா எனக்கு கால் ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுதான் நானும் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு ஷாக்கு, எல்லா ரைடுக்கும் நமக்கு ஃப்ரீ கூப்பன் வேற தந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாங்க இங்க வருவோம், அவங்கள மீட் பண்ணுவோம், அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வேற இடத்துக்கு போகலான்னு இருந்தோம். அப்புறம் லாஸ்ட் தான் இந்த பீச்சுக்கே வந்தோம். எல்லா இடத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய இன்ஃப்ளூயன்சரையும் பார்த்தோம். எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா தான் நடந்துக்கிட்டாங்க.